குடிகாரன் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து எவ்வளோ பொய்யான விஷயமோ, அதே போல இனிமே நான் கார்டே தேய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்ட கையிலேயே வச்சுக்கிறது அவ்வளவும் பொய். ஏன்னா முடியாது. ஏன்னா கார்ட வச்சிருந்தீங்கன்னா எப்படியும் தேய்க்க தான் போறீங்க. அதனால கார்ட க்ளோஸ் பண்றதுக்கான வழிய பாருங்கள். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு லோன வாங்கி கடன் அடைச்சுட்டு நிம்மதியா இருக்கிற வழிய பார்க்கலாம். வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிற மனுஷன் தான் இவர். நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலவு வந்துட்டு இருக்கும். அதை சமாளிக்க ஒரு கடன் வாங்கியிருப்பார். அதை சமாளிக்க இன்னொரு கடன் வாங்குவார். ஸோ இது போல் கொஞ்சம் கொஞ்சம் கடனாக வாங்கி வச்சுருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுகிட்ட போயிட்டாங்க. ஸோ கிரெடிட் கார்டும் வாங்கி வச்சுருக்கும் பொழுது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள குமுறுத்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த சூழ்நிலை நான் இருந்திருக்கேன். அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு லோன் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த லோன பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வெளியில பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும், உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனை உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சில பேர் வீட்டுக்கு தெரியாம கூட அத கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு வேளை ஒய்ஃப்‌க்கு தெரியாமயோ, வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க. இந்த லோன வாங்கி உங்க கடனெல்லாம் அடைச்சு நீங்க நிம்மதியா இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு லோன் தரக்கூடிய ஒரு லோன பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிங்க இவங்க. இவங்க லோன் தராங்க. ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த லோன் மூலமாக உங்க கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இவங்க தராங்க. இந்த லோன் எப்படி வாங்கணும்? இதுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும்? எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க? அதை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக லைக் இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்படி செயல்படுத்துவாங்கன்னு சொல்லிடுறேன். இந்த லோனை தருத்து யாருன்னு சொல்றேன். அது எப்படி நீங்க ஆப் மூலமாக அப்ளை பண்ணுறதை பற்றி உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோனை நீங்கள் அடைக்கணும்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டுடைய மொத்த அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோன்னு நீங்கள் எழுதிக்கணுங்க. ஒரு 4 லட்சம் லோன் இருக்குன்னா 4 லட்சம் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அதை எழுதிக்கணும். நீங்கள் 4 லட்சமும் தேய்ச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, 4 லட்சம் கார்டு பேமெண்ட் அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க வச்சுங்களேன், அந்த லோன் ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. 5 லட்சம் வாங்குறீங்க, 3 லட்சம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இந்த 3 லட்சம் இது ஒரு 4 லட்சம் 7 லட்சம் இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது இல்லையா? இந்த பணத்துக்கு நீங்கள் உங்களுடைய வருமானத்தை கணக்கில் கொண்டு வரணும். வருமானம் ஒரு 35,000 ரூபா வாங்குறீங்க வச்சுங்களேன், 35,000 வச்சு தான் இவ்வளோ சமாளிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த 35,000 ரூபாய்க்கு இந்த 7 லட்சம் லோன் கிடைக்குதா நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டெபிட் கன்சல்டேஷன் லோன் ஒரு ஆப்ஷனில் நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள முடியும். இதுக்கு 35,000 ரூபா வந்து டேக் ஹோம் சேலரின்னு அவசியம் இல்லை. ஒரு 25,000 ரூபாவது டேக் ஹோம் சேலரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் அல்லது 6 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து நார்மல் பேங்க்குக்கு. இது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி போனீங்கன்னா உங்களுக்கு 8 லட்சம் கூட கிடைக்கும். நீங்கள் அப்படி வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபினான்ஸ் கம்பெனியும் கிடையாது, நிறைய கம்பெனி தராங்க. நான் இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இவங்களை பற்றி நான் சொல்கிறேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே பஜாஜ் ஃபின்சேவ்னு ஒரு ஆப்பும் விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலமாக நீங்கள் லோனை வாங்கிக்கலாம். இவங்க வந்து பர்சனல் லோன் தராங்க. இந்த பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அந்த பர்சனல் லோனில் ஒரு கால்குலேட்டரும் வச்சுருக்காங்க. அந்த கால்குலேட்டரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கினா என்ன வட்டி போடுவாங்க, அதுக்கு என்ன விஷயம், நமக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுறதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதுக்கு ஆப்ஷன்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. பஜாஜ் ஃபைனான்ஸில் டெபிட் கன்சல்டேஷன் லோன், இந்த லோனை பொறுத்த வரைக்குமே வெளிப்படையாக இந்த லோனை அப்படி தரணுன்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. பர்சனல் லோன் வழியாக தான் அந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக நமக்கு இந்த லோன் தராங்க. புரியுதுங்களா? ஸோ பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ரீசனுக்காக வாங்கும்போது நான் கார்டை க்ளோஸ் பண்ண போகிறேன், ஆல்ரெடி ஒரு லோனு க்ளோஸ் பண்ண போகிறேன், அதில் அவுட்ஸ்டாண்டிங் உள்ள இருக்குது, என்னோட வருமானம் இவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு எவ்வளோ லோன் சேங்ஷன் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் இந்த கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ பழைய லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அதோட அவுட்ஸ்டாண்டிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா தான் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து விஷயங்க. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஆப் மூலமாக நீங்கள் இதை செய்யலாம். இது எப்படி ஒன் பை ஒன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் 3 வகையான லோன் இருக்குது. நான் ஃப்ளெக்ஸி லோனை பற்றி சொல்லிடுறேன். ஃப்ளெக்ஸி லோனில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 லட்ச ரூபா உங்களுக்கு சாங்ஷன் ஆகுது வச்சுக்கிங்களேன், திடீர்னு ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. நீங்கள் ஒரு 6 மாதம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டாக லோனை வாங்கி கட்டிட்டு வரீங்க, திடீர்னு 2 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா நீங்கள் கட்டின பணத்தை நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த ஆப்பில் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மை அக்கௌண்ட்டுன்னு போயிட்டு உங்களுடைய பணத்தை, நீங்கள் கட்டின பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், அசலை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் பணம் கிடச்சுன்னா நீங்கள் அதை
செலுத்திடலாம். இதுக்கு சார்ஜஸ்லாம் உண்டு. இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது கேஒய்சி டாக்குமெண்ட்ஸோ இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. உங்கள் கட்டின பணத்தை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை முறை வேணால் எடுத்துக்கலாம். எத்தனை முறை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். மற்றபடி நீங்கள் எடுத்துக்குள்ள பணத்துக்கு வந்து வட்டி போட்டது வந்து எத்தனை இஎம்ஐ போடுறீங்கன்றதை காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ வரும். ஸோ இது வந்து இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனில் ஒரு பெனிஃபிட். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் கொடுத்து முடிச்ச போய் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு ஒன்று தராங்க. அதாவது இஎம்ஐ கார்டு ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபைனான்ஸில் இந்த கார்டு விட்டுருந்தாங்க. பொருட்களை வாங்கிறதுக்காக இந்த இஎம்ஐ கார்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் வரைக்குமே இதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க இது வாங்கிக்கலாம். உடனடியாக கிடைக்கும். டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது எல்லாத்துக்கும் இது வச்சுருக்காங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் 55 லட்சம் வரைக்குமே லோன் தருவதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கால்குலேட்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்ளை என்ன ஒரு ஆப்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. அதுக்கும் மேலா ஃபீமேலாக கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாயி அல்லது செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்பாங்க. பின்கோடு கேட்பாங்க. டேர்ம் கடைசி ஒரு ஆப்ஷன் அது இங்கே கொடுத்த பிறகு உங்களுக்கான கேஒய்சி டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ கேஒய்சி ஆதார் கார்டு பேன் கார்டு வெரிஃபிகேஷன் ஆகும். ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்க போகிறீங்க. இது உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை செய்கிறாங்க. ஸோ உங்களை எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பிறகு அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கிடைக்குது, அது உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு இஎம்ஐ என்ன, அதுக்கு எத்தனை மாதம் நீங்கள் கட்டலாம் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வர்றதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க. உங்களோட அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும் போது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது உங்களோட சேலரி ஸ்லிப்பும் இதில் இணைக்க வேண்டியது இருக்கும். இது எப்படி கிடைக்குது, எவ்வளோ தருவாங்கன்றது வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆப்பில் அப்ளை பண்ணலாம். டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே பஜாஜ் ஃபைனான்ஸில் ஆப்பில் தருத்த காட்டிலும் டேரெக்டாக போனால் தான் அதோட விரிவாக்கமாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. 2 வகையாக அதை பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள் லோன் இருக்கு இல்லையா, அதை க்ளோசர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய மீதி இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன்லாம் இதெல்லாம் தேவையே கிடையாது, உங்களுக்கு 8 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணிக்கிறோம், அந்த லோன் அடைக்காது உங்களோட பிரச்சனை. ஸோ நாங்கள் 8 லட்சம் சேங்ஷன் பண்ணிக்கிறோம், நீங்கள் அடைச்சி முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கிங்க, உங்கள் விருப்பம். எங்களுக்கு வந்து மாதம் இஎம்ஐ கட்டி விட்டுருங்க, இதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸு போடுறோம், அதை கட்டுங்கன்ட்டு நறுக்குன்னு சொல்லக்கூடிய 2 விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 2வது பாயிண்ட் தான் நிறைய நடக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 3% 4% வரும். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, அதாவது இவங்க கவர்மெண்ட் பேங்க்கோ அல்லது ப்ரைவேட் பேங்க்கும் கிடையாது, அதுக்கும் கீழே. அப்படி இருக்கும்போது வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். சில நேரத்தில் சில பேருக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் முன்கூட்டியே கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இவ்வளோ கொடுங்க, நாங்கள் ப்ராசஸிங் பண்ணிட்ட பிறகு தான் அது கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுவோம், நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் ஒன்று போடுவோம், நீங்கள் கொடுங்க அப்படி கேட்பாங்க. ஸோ நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ்ன்றது வந்து நீங்கள் மறுபடியும் பணம் கிடைக்காது. ஸோ செக் பண்ணி பார்ப்பாங்க, கிடைக்காதுன்னா கிடைக்காது தான், போனது தான். 3000 ரூபா 4000 ரூபா கூட இதில் வாங்க வாய்ப்பே இருக்குது. அதனால் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்ட பிறகு பஜாஜ் ஃபைனான்ஸில் அப்ளை பண்ணுங்கள். கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், இவங்க சொன்ன வரைக்குமே ஒரு 685 இருந்தாவே தருவதாக இவங்க சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 700-750க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமாக டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லோன் வாங்கினேன், இது இன்னும் கட்டாமல் விட்டேன், இந்த பிரச்சனை அது இல்லாமல் க்ளீனாக இருந்தீங்கன்னா, அதாவது வாங்கின லோனை ப்ராப்பராக கட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்கும், பர்சனல் லோன் கிடைக்கும். கடன் அடைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு லோனை வாங்கி கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிற வழியை பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாமல் நம்ம ஏமாற்றிக்கிட்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கலராக கார்டு எடுத்துக்கிட்டு சருன்னு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா 20 தேதிக்கு அப்புறமா நம்ம பில்லு எடுத்து பார்க்கும்போது ஐயோயோ என்னடா இது நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம ஒரு சத்தியம் எடுப்போம் தெரியுமா, அதை விட ஒரு முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது மொத்தமாக பொய் தான். குடிகார நாளிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பொய்யான விஷயமோ அதே போல் இனிமேல் நான் கார்டே தேய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்டை கையிலே வச்சுக்கிறது அவ்வளவும் பொய். ஏன்னா முடியாது. ஏன்னா கார்டை வச்சுருந்தீங்கன்னா எப்படியும் தேய்க்க தான் போகிறீங்க. அதனால் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ட்ரை பண்ணலாம். HDFC பேங்க்கில் கூட இந்த பர்சனல் லோன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கார்டு அடைக்கிற வேலையை முடிச்சிடலாங்க. ஸோ கார்டு அடைக்கிறதுக்காக லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு, பர்சனல் லோன் அடைக்கிறதுக்கான லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.